கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் கூட நாம் எல்லாரும் தேவனை ஆராதிப்பதற்காக நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் பரிசுத்தத்தோடு பரிசுத்தமானவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவருடைய சமூகத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நம்மை தேவன் என்ன கேட்கிறார் தெரியுமா? ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் 4:12, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. எப்பொழுதுமே எல்லா நாட்களிலும் உன் தேவனுக்கு முன்பாக நீ முழங்கால் படுவதற்கு முன்பதாக அவரிடத்தில் ஒரு வார்த்தை பெற்றுக்கொள்ள, அவரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள, அவரிடத்தில் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, ஒரேமா வார்த்தையை பெற்றுக்கொள்ள, நீ வருகிற வாரம் முழுவதும் ஓடுவதற்கு, தேவ சமூகத்தில் இருந்து வல்லமையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன சொல்றார்? ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலை நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும், காற்றை சிருஷ்டித்தவரும், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானத்தின் மேல் உலாவுகிறமாயிருக்கிறார். சேனைகளின் தேவன கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இப்படிப்பட்ட வல்லமையான தேவனை நீ சந்திக்க ஆயத்தப்படும் போது, நீ சனிக்கிழமையில் ஒரு 2-3 மணி நேரம் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படி, நீ தேவ சமூகத்தில் தனித்திருந்து, இல்லை 2-3 பேரோ சேர்ந்து அந்நிய பாஷையில், நவமான பாஷைகளில் நீங்கள் பரிசுத்தாவின் உதவியோடு உங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆராதித்து நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. யோசுவா 3:5 என்ன சொல்லுகிறது? யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்க சந்திக்க போகிற தேவனை நீங்கள் சந்திக்கும்படி முதல் நாளில் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆராதனை என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அந்த ஆராதிக்கிறதுக்கு நீ செல்வதற்கு முன்பதாக, நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுவதற்கு முன்பதாக உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு என்று சொல்லி யோசுவாவிலும் சொல்லப்படுகிறது, ஆமோஸிலும் சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ அற்புத அடையாளங்களுக்கு மட்டுமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்வது அல்ல. தேவனை சந்திக்கும்படி, அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி, அவரிடத்திலிருந்து உனக்கு வருகிற வாரத்திற்கு ஓடுவதற்குடைய பலனையும் வல்லமையும் சத்துவத்தையும், அது ஊழியக்காராக இருந்தாலும், சபை விசுவாசிகளாக இருந்தாலும், வாலிப பிள்ளைகள் வேலை செய்வதற்காக அந்த நாளில் ஆலயத்தில் நிற்பதாக, ஒரு மாதம் பொழுது வேலை செய்து கர்த்தர் கொடுத்த சம்பாத்திய தசம பாகத்தை கொண்டு கர்த்தரிடத்தில் போடுவேன் என்று போகாதீங்க. அந்த தசமமாக கர்த்தருக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டார், நீ தசமபாகத்தை என் பண்டசால் கொண்டு நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆனால் நீ உன் தசமபாகத்தை போடுவதற்கு முன்பதாகவும் நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வந்து போடு. உன் பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தத்தோடு வந்து நெல்லு, மற்றவர்களை மன்னி, நேசி, அன்பு காட்டு, அதற்கு பிறகு வந்து காணிக்கை செலுத்து என்று சொல்லுகிறார். அப்ப அந்த இடம், அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது அந்த பரிசுத்த ஓய்வு நாள் எப்படிப்பட்ட விசேஷத்த நாளாக காணப்படுகிறது. உன் காணிக்கையே நீ ஒப்புரமாயிட்டு போடுங்கிறாரு. அப்ப நீ உன் தசம பாகத்தை போடுவதற்கு முன்பதாக நீ முதல் நாளில் இருந்து ஆயத்தப்படுத்தி உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் இருந்து நீ உன்னை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை அந்த தசமபாகத்தை கொண்டு நீ ஆலயத்தில் கொடுத்து பாருங்கள். என் தேவன் அதை எப்படி உனக்கு ஆசீர்வதித்து அடுத்த மாதத்தில் உனக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வு, உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக கர்த்தர் இருக்கிறார். நீ பெருமைக்கு இல்ல நானும் கொடுக்கணும், கடமைக்கு கொடுக்கிறேன் தசமபாகத்தை கொண்டு போய் ஜெபிக்காம, வேத வசிக்காம, ஆராதிக்காம, முதல் நாள் நீ சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்காம நீ உன் தசமபாகத்தை கொண்டு போட்டார், அதுல என்ன இருக்குது? நீ கடமைக்கு செய்கிறாய் என்று போய்விடு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஞாயிற்றுக்கிழமை உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்பட்டு போனால் மட்டும்தான் தேவ சமூகத்துல தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஆயத்தப்படாமல் ஆராதித்தேன் என்று சொன்னா தேவ சமூக தேவ பிரசனம் உன்னை மூடாது. நீ ஆயத்தப்படாமல் போனேன் என்று சொன்னா உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிற தேவன், அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே,
சந்திக்கவிருக்கும் இடத்தையும் நீ அவர் விரும்பும்படி வாசம் பண்ணுகிற ஸ்தலமும் நீதான். உன்னோட ஸ்தலம் தான், உன்னோட சரீரம் தான் அவர் ஆயத்தப்படுத்த அவர் தங்கும் வாசஸ்தலம். நீ விரும்புகிற இடம். நீ விரும்புகிறது என்னது? தேவன் உனக்குள் வாசம் பண்ணும்படி. அப்ப அப்படிப்பட்ட வாசஸ்தலத்தை உன் சரீரத்தை முதல் நாளில் தனிப்பட்ட விதத்திலோ இல்ல 2-3 சேர்ந்தோ இரவு வேளையில அந்நிய பாஷையில் ஜெபித்து ஆராதித்து வேத வாசித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமா ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்வா. நிச்சயமா ஊழியர்கள் மூலம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும். அந்த வாரம் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஓடுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டு அவர்களை சேவைப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். இந்த நாளில் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட வருகிற வாரம் முழுவதும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.